தமிழக முதலமைச்சராக ஜெயலலிதா மீண்டும் பதவியேற்க உள்ளதை தொடர்ந்து அதிமுக தொண்டர்கள் உற்சாகமடைந்துள்ளனர். தமிழக சட்டமன்ற அதிமுக கட்சி தலைவராக ஜெயலலிதா தேர்வானதை அதிமுக தொண்டர்கள் பட்டாசுகளை வெடித்து கொண்டாடினர். ஜெயலலிதாவின் இல்லம் முன்பு திரண்ட அதிமுக தொண்டர்கள் இனிப்புகள் வழங்கியும் பட்டாசுகள் வெடித்தும் தங்களது மகிழ்ச்சிகளை பரிமாறிக்கொண்டனர். இதேபோன்று தமிழகம் முழுவதிலும் அதிமுகவினர் பட்டாசுகள் வெடித்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். சட்டமன்ற அதிமுக கட்சி தலைவராக ஜெயலலிதா தேர்வு செய்யப்பட்டதை தொண்டர்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். இது குறித்து அதிமுக தொண்டர்கள் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். தமிழ்நாடு மக்களே அம்மாவை பார்க்க ஆவலுடன் வந்திருக்கோம். இன்னைக்கு தான் அம்மாவை நாங்கள் 7 மாதத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் அம்மாவை பார்க்கறதுக்காக முழு தமிழ்நாடும் இன்னைக்கு இங்கே சென்னையில் அம்மாவை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். இது எங்களுக்கு வாழ்க்கையில் இது ஒரு எங்களுக்கு மறக்க முடியாத நாள். வந்திருக்கோம் மீட்டிங் நடக்கிறதுக்கு வேண்டி எல்லாரும் சந்தோஷத்துல இருக்கோம். எங்க அம்மா முதல்வராகிறாங்க, அதுக்கு வேண்டி இங்க வந்திருக்கோம். எல்லாரும் பாக்குறதுக்கு வேண்டி வந்திருக்கோம். சிம்மாசனத்தில் ஏற இருக்கின்றார்கள். இந்த தமிழக மக்கள் எல்லாம் எதிர்பார்க்கிறார்கள், எங்கள் அம்மா எப்பொழுது எங்க தாயகம் வருவார்கள், இங்க வருவார்கள் என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் அம்மா செய்துட்டு இருக்கிற நலத்திட்டங்கள் எந்த மாநிலத்தில் இல்லாத அளவுக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. மீண்டும் மேலும் பல நலத்திட்டங்கள் அம்மா செய்யறதுக்கு காத்துட்டு இருக்காங்க. வருங்காலத்தில் இந்தியாவை ஆளுவதற்காக அம்மா ஆளுவாங்க அப்படின்னு நாங்களே எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்கிறோம். அம்மா கண்டிப்பாக முதலமைச்சராகி சீட்டில் உட்கார்ந்து அந்த கண்கொள்ளா காட்சியை நாங்கள் மீண்டும் பார்க்கணும்னு நாங்கள் அம்மாவை தவம் வந்து கோயில் உழுது கும்பிட்டு பிரார்த்தனை பண்ணி எல்லா தெய்வங்களுக்கும் நாங்கள் கட்டினரை கட்டி ஓம் சக்தி கோயில்களை கட்டினரை கட்டி நாங்கள் மாலை போட்டு சிறப்பாக அம்மா மீண்டும் முதலமைச்சராக இருந்து மக்களுக்காக, தமிழக மக்களுக்காக அம்மா இன்னும் பல நலத்திட்டங்களை செய்வதற்கு அம்மா மீண்டும் நாளைக்கு பதவியேற்காங்க. அந்த பதவியேற்கும் போது எங்கள் உடம்புல புது ரத்தம் பாய்ச்சின மாதிரி இருக்கு இன்னைக்கு.